இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்கள்னாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம் வந்து செவ்வாய். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி செவ்வாய் பலம் இல்லாம இருக்கிறது, செவ்வாய் நீசமாயிருது. இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசமாயி 6ஆம் அதிபதியா இருந்தால் அவங்களுக்கு வேலையில எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டு, டென்ஷன் இருந்துட்டு. அடுத்தது லக்னாதிபதியா இருந்தா ஜாதகர் தன்னுடைய வலிமையை இழப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு இருக்கு. இது வந்து பொதுவா நான் சொல்லக்கூடிய விஷயம். அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் எந்த பாவாதிபதி, சந்திரன் எந்த பாவாதிபதி, சூரியன் எந்த பாவத்துக்கு உண்டான கிரகமா வராருன்னு பார்த்து அதுக்கான சில வழிபாடுகள் நீங்க பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த செவ்வாய் வந்து பலவீனமா இருந்தா அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்க. தன்னுடைய இயலாமையால மற்றவங்க மேல அந்த கோபத்தை காட்டுவாங்க. எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் செவ்வாய் நீசமா இருக்கு அல்ல செவ்வாய் பாதிப்பட்டிருந்தா, நான் சொன்னேன் ஒரு பெண்ணுடைய ஜாதத்துல செவ்வாய் முடக்கானா அவங்க ஆண்களை பார்த்து பயப்படுவாங்க. இப்ப அது கணவன் சொல்லக்கூடிய ஒரு உறவை எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த பயம் வந்துடும். வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு இப்ப வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம் இப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும். அது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா உடம்புல ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு கொடுக்கும். ஒண்ணு அதிகமா போகும், இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா போகும், சீரா போகாது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மென்சஸ் ப்ராப்ளத்தை எல்லாம் கொடுக்கும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், கட்டி வர்றது, இதெல்லாமே செவ்வாய் சம்பந்தப்பட்ட. அதே மாதிரி இந்த திருமணத்துல செவ்வாய் அப்படின்னாலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மங்களக்காரகம். திருமண வாழ்க்கையில பிரிவு ஏற்படுறது, மகிழ்ச்சி இல்லாம போறது, திருமண தடை ஏற்படுறது, இது எல்லாமே இந்த செவ்வாயும் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் இதெல்லாம் ஏற்படும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிதம்பரம் பக்கத்துல வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாயினாலே மருந்து தானே, உடல் உபாதைகள் ஏற்பட்டாதான் மருந்து, நோய், கடன், வழக்கு இதெல்லாமே கொடுக்கும். செவ்வாய் பாதிக்கப்பட்டா கடன் இருக்கும், நோய் இருக்கும், வழக்கு இருக்கும். ஒரு கேஸ் முடிஞ்சா ஒரு கேஸ் தயாரா இருக்கும். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணனா அங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல போயிட்டு அந்த குளத்துல குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரணும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் தையல் நாயகி, அங்க வந்து செவ்வாய்க்குன்னு பிரத்யேகமான அந்த செவ்வாய் தோஷம் போனதுனால அந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வரம் கிடைத்த இடம் தான் செவ்வாய்க்கு. அப்ப அங்க போயிட்டு நீங்க உங்களுடைய இதை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை குளத்துல குளிக்க முடியலன்னா கொஞ்சம் குளத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்துருங்க, வீட்டுக்கு வந்து குளிக்கிற தண்ணியில விட்டு குளிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது திருச்செந்தூர் சஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அல்லது செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. பக்கத்துல எந்த முருகன் கோவில் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை முருகன் கோவில்ல போய் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அபிஷேகம் முடிஞ்சா இல்லைன்னா அர்ச்சனை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் யாருக்கெல்லாம் வலுவில்லையோ அவங்கெல்லாம் குங்குமத்துல பிள்ளையார் பிடிச்சி வச்சு, அதாவது எனக்கு வந்து திருமணம் அமையல அல்லது திருமண வாழ்க்கையில எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈடுபாடே இல்லாம இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் ஓரையில குங்குமம் கொஞ்சம் எடுத்து, எப்படி மஞ்சள்ல பிள்ளையார் பிடிக்கிறோமோ அதே மாதிரி குங்குமத்துல பிள்ளையார் பிடிச்சு ஒரு 108 போற்றி
அம்மன், துர்க்கை, காளி அல்லது முருகன் இப்படி இருக்கக்கூடிய அம்பாள் நினைச்சு 108 போற்றி அந்த குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து டெய்லி நெத்தியில கணவனுக்கும் நீங்களும் வச்சுட்டு வந்தீங்கன்னா கணவனுக்கு அந்த பலத்தை கொடுக்கும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமானால் கணவனை பாதிக்கும். அப்ப இது மாதிரி நீங்க பண்ணிட்டே வர வர அவங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துரும். அந்த குங்கும பிள்ளையார் என்ன பண்றது அப்படின்னா, அடுத்த வாரம் அதை தண்ணியில கரைச்சி விட்டு குளிச்சிடணும். 2 பேரும் குளிச்சுட்டு மறுபடியும் பிள்ளையார் பிடிக்கணும். இப்படி தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு வாங்க, இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி துர்க்கை, காளி இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல, குறிப்பா 3 to 4 ராகு காலத்துல வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த செவ்வாய் தோஷமானது உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தியை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு சண்முக கவசம் பாராயணம் செய்து, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து, வேல்மாறல் பாராயணம் செய்து உங்களுடைய கஷ்டங்களை முருகன்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா தீரும். தாமதமா இருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். இல்ல திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வாங்க. ஒரு 6 மாசமாவது கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய் பாதிக்கப்பட்ட மண்மனை பூமி, காசு இருக்கும், வீடு வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது, கட்டினா பாதியில் நின்று போயிடும், வீட்டுல தோஷம் இருக்குதும்பாங்க. வீட்டுல தோஷம் உள்ளவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு 2 செங்கல் எடுத்துக்கோங்க. இல்ல வீடு கட்ட முடியல அல்லது வீடு வாங்க முடியல இல்ல வீட்டுல பிரச்சனை, 2 செங்கல் எடுத்து செங்கலை கழுவிக்கோங்க. காலையில 6 to 7 செவ்வாய் வரையில செங்கலுக்கு மஞ்சள் தடவி ஸ்டார் போடுங்க, சரவண பவன் எழுதுங்க, 6 விளக்கு வைங்க, சென்டர்ல கற்பூரம் வைங்க, ஏற்றி வச்சு கந்த சஷ்டி கவசம் படிங்க. படிச்சுட்டு ஒரு நைவேத்தியம் வச்சு அதை யாருக்காவது பிரசாதமா கொடுத்துட்டு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமைஞ்சே தீரும். இதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம். அடுத்தது பழனி, வடபழனி, தென்பழனி, பழனிமலை முருகன். முருகன் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம் தான். அங்க போயிட்டு உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடும் தண்ணி தானம் கொடுங்க. எந்த தோஷ நிவர்த்திக்கு போனாலும் அந்த போகக்கூடிய கோயில்கள்ல அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. அது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான பரிகாரமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது புதன். பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா